18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. நல்லா காத்து சிலு சிலுன்னு அடுக்கி எல்லாம் சூடா ஏதாவது பொங்கி பொறிச்சு சாப்பிட்டு அப்படியே அக்கடான பப்பரப்பான தூங்கணுன்ற நேரத்தில் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை அள்ளி கொண்டு வந்து தர்பார்ல மழைன்னு தெளிக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஏன் தெரியுதா, அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார். ரொம்ப சாரிங்க, நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும். இட்ஸ் வெரி ராங். நம்ம அரியலூர்ல இருக்கிற ஒரு தம்பி என்ன பண்ணிருக்காரு, மியான்மர்ல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் அடிச்சிருக்கார். லவ் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ரெண்டு வீட்லயும் கல்யாணத்துக்கு வாக்கேன்ட்டாங்க. ஆனா பாருங்க, மியான்மர்ல இருந்து இங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டால வர முடியல. பொண்ணு தாரையா கண்ணீர் வடிக்கி இருந்தாலும் இந்த வீடியோ கால்ல வச்சு பொண்ணு கல்யாணத்தை அவங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன் என்ன தெரியுமா, நம்ம பிரியங்கா காந்தி வயநாட்டில் ஜெயிச்சு நேராக நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாங்களா. அங்கே சகோதரை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஆரத்துலேயும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் எம்பிக்கள் ஊரை சடன்னு வந்தோடனே கொஞ்சம் இருத்தா நம்ம எம்பிக்கள்லாம் வராங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டா எடுப்போம்னு சரக்குன்னு எடுத்தார். வாருங்க, வரலாற்றில் சிறப்புமிக்க பாட்டான்னு எல்லாம் பிரபலப்படுத்தி விட்டாங்க. பக்கத்தில் கொஞ்சம் சுவாகமயமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்துச்சு. என்ன விஷயம்னா, மழை சோன்னு பெய்யுது, விடாமல் மழை பெய்யுது. அவங்களும் விடாமல் அந்த நினைவேந்தலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை மழை வந்தாலும் எத்தனை இடர்பாடு வந்தாலும் எங்கள் நினைவேந்தல் நிற்காதுன்னு எடுத்து காட்டினாங்க வருங்க. அதுதாங்க நெஞ்ச நிறைஞ்சு வச்சு. முதல்ல ஆரம்பிக்குது நம்ம எடப்பாடி ஐயா தான். கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ நம்ம ஆளுங்க போய் இந்த அரசை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போச்சு, ஒன்றும் சரியில்லை, கொலை கற்பழிப்பு அது இது நடக்கு, எம்புடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாம சொன்னால் அதுக்கு பதில் தான் சொல்லுது, கேட்க மாட்டாங்கன்னு லேசாக கோபத்தோடையும் விரக்தியோடையும் லேசாக அள்ளி தூக்கி போட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு, தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கும்பகை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே கொலை கொள்ளை திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு டவக்குன்னு கவுண்டருக்கு நம்ம சேகர்பாபு ஐயா வந்து, ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது, அதனால ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டே தான் இருப்பா, அப்படி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க தேவையில்லை, அண்ணன் கொஞ்சம் சொல்லுவார் அப்புறம் சரியாயிருவாருன்னு சொல்லி லேசா அவரை பூசி அரவணைச்சு கொண்டு வராருலா. எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் அறிவிப்பை வெளியிடும் போது அவர் கேட்டுக்கொண்டது, விளம்பர பதாகைகள் வேண்டாம், ஆடம்பரங்கள் வேண்டாம், ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை,
அதேபோல் கருணை இல்லங்களுக்கு உதவித்தொகை, திருநங்கைகளுக்கு உதவித்தொகை என்று உதவிகள் புரிய அறிவுறுத்தியிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு நடந்த திருமணம் கூட கட்டணமில்லாமல் ஒரு ஜோடிக்கு 1 லட்சம் ரூபாய் என்ற செலவில் 21 ஜோடிகளுக்கு இன்றே வயிறார அறுசுவை உணவு படைத்து திருமணத்தை நடத்தியிருக்கின்றோம். இதை எப்படி ஆடம்பரம் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? பார்ப்பவர் கண்ணிலே கோளாறு இருந்தார் யார் என்ன செய்ய முடியும்? மஞ்சக்காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கும். எங்கள் தலைவர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு நிகழ்வில் அண்ணன் கலந்துக்கிட்டார். அண்ணன் சொல்லுதாரு, நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த பரனூரில் விமானம் வந்து நேரம் பறந்து வேர்க்கும். நான் மட்டும் இல்லைன்னா 8 வழிச்சாலை சர்ன்னு வந்திருக்கும், வண்டியெல்லாம் விறுவிறுன்னு வேர்க்கும். அதனால எல்லாம் நான் தான், அண்ணனை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமன்னு சொல்லியிருக்காருலா. மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். கட்டிடுவான். அடுத்த அண்ணன் ஒரு அழகான நகைச்சுவை குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. வட மாநிலத்தில் ஒரு புலி இருந்துச்சான். அந்த புலிகிட்ட போய் பேசி பார்த்துருக்காங்க, சாப்பிடு கொள்ளுன்னு. அது ஒன்றுங்கெல்லாம் கம்முன்னு இருந்திருக்கு. தமிழில் ஏன் புலி அப்படின்னு சடக்குன்னு திரும்பி இருக்கு. ஏன்னா புலிக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்குமா, பார்த்துக்கிடுங்க. மற்றவங்கெல்லாம் தெரியாது, புலிக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணன் அப்படியே அள்ளி கதையை சொல்லியிருக்கார். அங்கே போய் வடநாட்டில் ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்கே இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பார்க்குறான். ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான். இங்கிலீஷில் சொல்கிறான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில் சொல்கிறான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுகிறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா. ஏன் சூப்பர் ஸ்டார் சினிமாவில், அரசியல் சூப்பர் ஸ்டார் நாங்க அப்படின்னு அண்ணன் சூப்பர் ஸ்டார் அள்ளி விதைக்க. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏதோ நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா, அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டில் காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கலாம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். அதாவது எல்லாரும் என்னைய காவி கட்ட பார்க்காங்க, நான் காவி கூட இணைஞ்சிருவேன்னு சொல்லுதாக. எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு எடுக்கும், ஆனால் காவி ஒருபொழுதும் எடுக்காது நான் அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது, ஆகா அண்ணன் காவியில எவ்வளவு கருப்பா இருக்காருன்னு புரிஞ்சுதுங்க. காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன், சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன், மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். இப்படி அண்ணன் அப்படியே அனல் பறக்க பேசின உடனே இதை நேரம் அக்காட்ட போய் கேட்டோம். அக்கா சொல்லுதாக, காவியோடைய பெருமை அவருக்கு தெரியல, காவி நாட்டோட கலரு, காவி தான் எல்லாமே, காவி இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படின்னு விளக்கமா சொல்லுதாக. யார் தெரியுமா? நம்ம கோயம்புத்தூர் அக்கா வானதி அக்கா. காவி அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு பிஜேபி கட்சிக்கு சொந்தமான நிறம் கிடையாது. காவி என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். காவி என்பது இந்த நாட்டிலே தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். காவி என்பது சனாதன தர்மத்தோடு மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிறம். ரொம்ப சாரிங்க, நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த
அடுத்து அதே அக்காவிட்ட அக்கா சினிமாவில் சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த், அரசியல் சூப்பர் ஸ்டார் நாங்கன்னு அண்ணன் சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்னு கேட்டா, அரசியல்ல சூப்பர் ஸ்டார்னா இன்று 3வது முறையாக பொறுப்பேற்று என்ன இன்று உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு புதிய கௌரவத்தை, புதிய மரியாதையை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் இன்று உலக நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த தலைவர் என்று பட்டம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. ரயிலில் பூரா இந்த யாச்சியிலெல்லாம் படுக்கிறதுக்கு இந்த போர்வை தலானி இதெல்லாம் கொடுக்காடா. இதை மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்க துவைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன ஒரு மாதத்துக்கு ஒருக்க துவைப்பீடா அப்படின்னு இதை விஷயத்தை கேள்வியாக கேட்டோம். நீங்கள் என்ன நினைக்கி அப்படின்னு. ஊரா வீட்டில் தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க துவைக்கணும், ஆனால் ரயிலில் டெய்லி துவைக்கணுங்கிற மாதிரி பதிலை சொல்லியிருக்காங்க. வாங்க என்னென்ன பதில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் துவைக்கிறாங்கன்னா உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கே துவைக்கணும்னா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் துவைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒருக்க துவைச்சி மாற்றினா தான் அது நல்லா இருக்கும். அதனால பல தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் யார் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது தெரியல. அதை புதுசாக அப்பப்போ மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், பயணிகளுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாரத்துக்கு வீக்லி 1 டைம் போய்கிட்டு இருக்கேன். சென்னை போகிறேன், அப்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு சுத்தமும் இல்லை. சீட்லாம் ஒரே இது. பெட்ஷீட் தான் சொல்றேன். பெட்ஷீட்லாம் ஒரே கலஜா தான் இருக்கு, ஒண்ணுமே சரியில்லை. ஒரே ஸ்மெல்லு போத்தனாலே. டெய்லி எப்பயும் போல மாற்றினா தான் சுகாதாரமாக இருக்கும். ஒருத்தர் படுத்து மாறி படுத்தா சீக்கிரம் நடமாடும். அதனால் பெட்ஷீட்டு அப்பப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்குறா நல்ல முறை, நல்ல நிர்வாகம். நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏசி கோச்சஸ்னால நிறைய பேருக்கு இருமல் அந்த மாதிரி இருக்கும், டிசீஸ் இருக்கும். அதனால வந்து அது அப்பப்போ அந்த ட்ரெயின் முடிய வாஷ் பண்ணிகிட்டே வந்தால் தான் ஹைஜீனிக்காக இருக்கும், பேசஞ்சருக்கும் எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது நானே இப்போ ஏசி ட்ரெயினில் போயிருக்கேன். ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னாங்க, பூரா அழுக்காக இருக்குது. இல்லை வாரம் ட்ரிப்பு நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம், இல்லை அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் எப்படி நம்ம ஏசி கோச்சில் அவ்வளோ காசு வாங்கிருங்க, நம்ம சுத்தமே இல்லை. இதே மாதிரி ஒரு தம்பி தேனியில் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருப்பா. அப்படி அவளுக்கு பஸ்ஸு ஸ்டாப்பில் நிற்கலையா, இல்லை இந்த தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டாப்லையான்னு கொஞ்சம் புரியாமல் இருக்குது. படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இறங்கணும்னு சொல்லி இறங்கி தடுமாறி விழுந்துட்டாப்படி. அவரையும் கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஒன்று வண்டி நின்னதுக்கப்புறம் இறங்கணும், அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்கினா தான் என்ன கொஞ்சம் நடந்து வர சிரமமாக இருக்கும். பரவாயில்ல வந்தா என்ன, இப்படி கீழே விழுந்து ஆஸ்பத்திரி போய் இருக்கக்கூடாதா. கடலூரில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி படியில் விழுந்து கொஞ்சம் தவறி போனாப்லையா. இது என்ன செய்யலாம்னு காவல்துறைக்கு, ஏன்னா பயம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அந்த ஐயாட்ட போய், ஐயா நடந்து போச்சு, நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இழப்பை பற்றி அவங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே அந்த ஐயாவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு, நான் வாரேன், என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து, ஐயா படிக்கட்டில் பயணம் பண்ணாதியே, என்னைய மாதிரி பிள்ளைய பறி கொடுக்காதைய, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ஐயா அப்படியே கதறி அழுது சொன்ன உடனே பய மனசெல்லாம் கரைஞ்சிருக்கும்னு நினைக்கும். படிப்பு தான் முக்கியம். ஒரு கப்பு கிடையாது. அப்புறம் அடுத்த தர்பாரில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லுதேன். வழக்கம் போல தான் மழை பெய்ய போது, மழை வேஞ்சிக்கிட்டு இருக்கு, சில இடங்களில் ஓவராக பெய்யுது. உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த ஈர கையால் எலக்ட்ரிசிட்டியை தொடாதீங்க. இந்த கரண்ட்டை போய் போடுதேன், இந்த சுவிட்சை போடுதேன், அப்படி இப்படின்னு போட்டு வம்படியாக எதுலேயும் இந்த விபத்தில் சிக்காதீங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் கையை நல்லா துடைக்கணும், குச்சியை வச்சு போடணும். குச்சினா செலட்டு குச்சி இல்லை,
காஞ்ச கம்பை வச்சு சுவிட்சை போடுற மாதிரி வச்சுக்கிறோம். சரியா? அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.